கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாலை நேரத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாரும் நன்றாய் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நம் ஒவ்வொருவரையும் கடந்த ஒரு நாட்கள் முழுவதும் தொடர்ந்து பாதுகாத்து சுகமாய் பலத்துடன் வைத்திருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டுள்ளா இருக்கோம். கர்த்தருக்கு நாம் தொடர்ந்து நாம் நன்றி செலுத்தோம். இந்த நாளிலும் கூட நாம் நேரடியாக உங்களை பார்க்க முடியாமட்டாலுங்க தாவே, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்னால் உங்களை பார்க்க முடியலை. ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்களோட பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கேட்க முடியாது, நான் அவளோடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்தாவினுடைய தன்மைகள் என்ன, அவர் என்ன செய்ய முடியும், என்ன செய்வார் என்று நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கோம். In the last few weeks we have been deliberating on the subject of Holy Spirit. What are the characteristics of the Holy Spirit? What He can do? What is might? Everything. But today, I'm going to continue on the same subject. இன்றைக்கு நான் அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் பேச போகிறேன். ஆனால் என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு ஆவி வாழ்க்கை. The title of my message is Life in the Spirit. That means how do you live your life in spirit? அப்படி என்று சொன்னால் ஆவியிலே எப்படி நாம் வாழ்கிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தேவன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை இரண்டாக நாம் பிரிக்கிறோம். சரீர பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. We have two lives, physical life as well as spiritual life. Physical life, சரீர பிரகாரமான வாழ்க்கை அல்லது மாம்ச வாழ்க்கை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் செய்கிறோம். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வேலைக்கு போகிறோம், நாம் வருகிறோம். இதெல்லாம் நம்முடைய சரீர பிரகாரம் வாழ்க்கை. காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு கண்ணாடி முன்னால் மேக்கப் பார்த்துட்டு டுடே ஐ லுக் பியூட்டிஃபுல், இன்றைக்கி நான் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுப்படுத்திட்டு இப்படி நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாத்துக்கொள்கிறோம். நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்கிறோம். ஒவ்வொரு வேலையும் நம்ம கரெக்டாக சாப்பிட்றோம். நல்லா அருமையாக நல்லா அழகாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். சரீரம் சுகமாக இருக்கணும், என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறோம். அதே வேலையில் சரீரம் நல்லா சுகமாக இருக்கணும்னு சொன்னாக்க எக்ஸசைஸும் செய்யணும், அதையும் செஞ்சு கொள்ளுங்கிற. In our physical life, that what we do everything that's required in our body, that we wake up every day, we fresh up ourselves, we take our meals regularly, and then we need to do exercise as well in order to maintain and ensure that we lead a healthy life in our bodies. சரீரத்திலே நல்ல சுகமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அப்படி செய்கிறோம். அதை தொடர்ந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் நல்லா வாழணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டனா வாழணும், செழிப்பாக வாழணும், ஐஸ்வர்யமுள்ளனா வாழணும் என்பதற்காகவும் நாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் சரீர வாழ்க்கை. இதே வேளையிலே நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. ஆவியிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த கண்களால் நம்மால் பார்க்கறது கிடையாது. அதை ஆவி உலகம் என்று கூட சொல்லுவாங்க. You may have heard spirit world. We have another life, that's the spirit life. We don't so much concentrate or care about the spirit life, but it is true and it is there. ஆவி வாழ்க்கை என்பது உண்மை. அந்த ஆவி வாழ்க்கையை நம்ம இந்த கண்களால் நாம் பார்க்கறது கிடையாது. இந்த கண்களை நாம் எல்லாரும் நம்ம சுற்றி இருக்கிறோம், எல்லாரையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில் ஆவி வாழ்க்கை என்று நாம் பார்க்கும்பொழுது ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்தாக்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆவி வாழ்க்கையில் நம்ம பிசாசுகளை பார்க்க முடியும், தேவனுடைய ஆவியை பார்க்க முடியும், நம்முடைய ஆவியை பார்க்கணும். இன்றைக்கி நமக்கு நம்முடைய சரீரத்தில் நமக்கு தேவன் கொடுத்துருக்க அந்த சரீரத்தில் 3 பங்கு இருக்குது. நம்முடைய சரீரம், ஆத்மா, ஆவி 3 இருக்குது. 3 சேர்ந்து தான் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆவி வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கிறது, மாம்ச வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் கடந்து வருகிற பாதை. ஆகவே இன்றைக்கு நான் ஆவி வாழ்க்கை என்ன, எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதில் குறிப்பாக நான் பேச போகிறது பரிசுத்த ஆவியானவர். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? Who is this Holy Spirit? In லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அதை தொடர்ந்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் என்று வாசிக்கிறோம்.
அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சீஷர் வாழ்க்கையில் பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு என்று வாசிக்கிறோம். அப்புறம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது சவுல் எனப்பட்ட பவுல் அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று அனனியா அவருக்காக ஜெபித்தார். இப்படியாக இப்போ நான் பார்த்துட்டேன், இப்போ இயேசு கிறிஸ்துவானவர், பேதுரு, பவுல் இவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிறைந்தவர்களாய் காணப்பட்டாலும் பார்க்குறோம். Who is this Holy Spirit? In the life of Jesus Christ, in Luke chapter 3 verse 22, the Holy Spirit descended upon Jesus Christ like a dove. And then we continue to read in chapter 4 verse 1, Luke, he was filled with the Holy Spirit. And then in the lives of disciples in Acts chapter 2 verse 4, they were all filled with the Holy Spirit. And then in chapter 4 verse 8, Peter was filled with the Holy Spirit. And then in Acts chapter 9 verse 17, Ananias prayed for Paul to be filled with the Holy Spirit. All these people were filled with the Holy Spirit. ஸோ பரிசுத்த ஆவியினாலே இவர்கள் எல்லாரும் நிறைந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து காணப்படுறது ஒன்று, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மற்றொன்று. ஸோ there is two different things. One is to receive the Holy Spirit, another is to be filled with the Holy Spirit. ஓகே, தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இவருடைய வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே, பேதுரு வாழ்க்கையிலே, பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்பொழுது என்னென்ன செய்தார் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அதை குறித்து அதிகமாக இன்றைக்கு நான் பேச போகிறதில்ல. அப்போ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். பூமியிலே வாழ்க்கை நடத்தினார்கள், அதே வேளையிலே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். They were filled with the Holy Spirit. They continued their physical life on earth. At the same time, they maintained a very well spiritual life, being filled with the Holy Spirit. That's what we are going to see today. ஆகவே இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர்களை நிறைத்தார். இன்றைக்கு இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? Where is that Holy Spirit now, who was with Jesus, Peter and Paul? Where is he? இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தில் நாம் இப்படியா வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி வேறொரு தேற்றலனாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களிடத்தில் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். Jesus said in John chapter 14 verses 16 and 17 that I will pray to my Father and he will send you another comforter. இயேசுக்கு இப்படி சொன்ன இந்த வசனத்தை நான் இப்படியாக வாசித்து விட்டேன். ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னது பிரகாரம் வாசிக்கக்கூடாது. நிறுத்தி நிதானமாக தெளிவாய் விளங்கி கொண்டு வாசிக்க வேண்டும். நான் பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். பாருங்கள், நான் முதலாவது சொல்கிறார், நான் யார்? அந்த நான். When you read the Bible, you must read with clarity. You must read word by word so that you will be able to understand the meaning or the message that God is trying to tell us clearly. நான் என்று இயேசு சொல்கிறார். நான் என்று சொன்னால் அவர் தன்னை பற்றி சொல்கிறார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்காக பூமியில் வந்து உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்த போகிறேன். உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை மீட்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். நான் உங்களை குணமாக்குகிறவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன். Jesus says, I. He said, I. Who is that I? What is he describing about himself there? He's telling, I am the Lord God. I am the one who has come to save you from all your sins. I have come to be crucified to shed blood for your sins so that you can be saved. And I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசுக்கு தான் சொன்னார். அந்த நான், அந்த கர்த்தராகிய இயேசுவாகிய நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொள்ள போகிறேன்.
And that Jesus Christ is telling, I am going to pray to my Father. Who is that Father? யார் அந்த பிதா? அந்த பிதா தான் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினவர். அப்போ நான் பிதாட்ட போய் நான் என்ன சொல்ல போகிறேன்? பிதாவே, நீங்கள் என்ன பூமிக்கு அனுப்புனீங்க, நான் இந்த ஜனங்களோட கூட இருந்தேன், அவங்களுடைய படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் நேரடியாகவே பார்த்தேன். அவர்களுக்கு வியாதியில் இருக்கிறதையும் மற்ற வேதனையில் இருக்கிறதையும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதையும், சாப்பாடுகளுக்கு குறைவாக இருக்கிறதையும், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய தேவையிலெல்லாம் சந்திச்சு வந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டேன்னு சொன்னாக்க அவங்களெல்லாம் ஒரு அநாத பிள்ளைகளை போய் ஆயிடுவாங்க. அவங்களால என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். Jesus says, I'm going to pray to my Father. What I'm going to tell him, Father, when I was on earth together with the people, I exactly knew and understand all that they are going through. They are in so much of difficulties. They go through pain, they go through sicknesses, and they go through famine and all kinds of things. So now, when I was there, I was dealing with all their problems and solving whatever that I could do. Today, if I come back to you, all the children will become like orphans. So we cannot just leave them like that. அவங்கள எல்லாரும் நம்ம அனாதைகளை போல விட முடியாது என்று நான் பிதாவிடத்தில் நான் போய் சொல்லி நான் வேண்டிக் கொள்ள போகிறேன். அப்படி நான் வேண்டிக் கொண்ட பிறகு பிதா என்ன செய்ய போகிறார் தெரியுங்களா? உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்க முடியாது. அந்த வசனத்தில் பாருங்க, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியா வேறொரு தேற்றவானே அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் போனாலும் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக ஒரு சத்திய ஆவியாக தேற்றவாளன். அது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவர் அறிவீர்கள். அவர் என்ன செய்வாரா? நமக்கு உள்ளே வாசம் பண்ணி நமக்கு உள்ளே இருப்பாராம். எப்பொழுதும் என்றென்றைக்கும் நாம் போனாலும் அந்த சத்திய ஆவியாக அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட எப்பொழுது இருக்கும்படியாக நான் போய் பிதாட்டு சொல்லிட்டு அனுப்புவேன் என்று சொன்னார். Jesus said, I will go and will send the Comforter, who is the Holy Spirit, who will be with you all the time forever, and he will dwell within you and he will reside in you. This is what he said. அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? பூமியில் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? Know ye not that you are temple of God and then the Spirit of God dwells within you? In 1 Corinthians chapter 3 verse 16. அப்போ இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே இருக்கிறார், நம்ம மத்தியிலே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்யக்கூடியவர். அவர் இப்பொழுது நம்ம கூட தான் இருக்கிறார். ஆகிய பரிசுத்த ஆவியானவரே வாங்க, எங்கே போயிட்டீங்க வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. He is here right now. நம்மோட கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகிய இப்பொழுது நான் உங்களுக்கு சவாலாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர், அன்று பேதுருவோடு இருந்தவர், அன்று பவுலோடு இருந்தவர், இன்னும் மற்ற அநேக ஊழியக்காரர்களோடு இருந்தவர், இன்றைக்கு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? And I want to ask you this challenging question. The Holy Spirit who was with Jesus, who was with Peter and Paul and all the others, saints of God, is he residing and dwelling inside you? Saya nak mencapaikan satu soalan yang bercabar. Ada tak Roh Kudus yang Maha Suci menginap dan bermestautin dalam hati kamu? Fikir dengan teliti sebelum menjawab. நன்றாய் யோசித்து பார்த்து பதிலை சொல்லுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இப்போ நாம் ஜெபிப்போம். ஜெபத்தோடு கூட நாம் தேவனுடைய செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. நன்றி கர்த்தாவே. வேத வசனங்களை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட, தெளிவாய் விளங்கிக் கொள்ள, புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடத்தும்படியாக அப்பா எங்களுக்கு வெளிச்சம் தந்து எங்களுடைய கண்களையும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இருதயங்களையும் இப்பொழுதே திறந்தல வேணுமா வேண்டிக் கொள்ளுங்க கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த வார்த்தையின் மூலமாய் பலப்பட வேண்டும், ஜீவனை பெற வேண்டும், வல்லமே பெற வேண்டும் கர்த்தாவே. இதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை முற்றிலும் ஆட்கொண்டு நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தேவனுடைய செய்திகள் கடந்து செல்வோம். இப்போ நாம் தேவனுடைய செய்தி கேட்குற இந்த வேலையில் வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு தெரியாது. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது உங்களுடைய தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வீட்டில் குடும்பத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க. வெளியில் இருப்பீங்கன்னு சொன்னால் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்க எல்லா வேலைகளையும் அப்படியே நீங்கள் வைத்து விட்டு கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆக யார் என்ன வேலை செய்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னாக்க தயவு செய்து எல்லா வேலையும் நிறுத்தி வைத்து விட்டு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க முடியாது நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Those of you who are at home who are listening to this message, I request you to kindly sit down quietly and listen to the message attentively. If you are with the family, make sure all their children are sitting together and concentrate on the message that God is going to give you. If you are working elsewhere or wherever you are outside of the house, I would kindly request you, if you can, put away all the work for a while and sit down and listen to the word of God attentively so that God can bless you with whatever message that He has got for you. Every answers that you need, God has got an answer for you. Every questions you have, it will all be answered. நீங்கள் எப்படிப்பட்ட கேள்விகள் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் உட்கார்ந்திருந்தாலும் தேவன் இந்த நாள் உங்களோட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல நான் உங்களோட கேள்வியோடு சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறாரா, வாசம் பண்ண முடியுமா என்று உங்களிடத்தில் கேட்டேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டார் என்று எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற நாம், அவர் நம்மிடத்திலே நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார், வாசம் பண்ணுவதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று வேதத்தில் வாசித்த நாம், இன்றைக்கு அவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. The Holy Spirit was sent to the earth to dwell and reside within us. And if He is the Holy Spirit, who is such a holy God, who is blameless and spotless, is our heart conducive and suitable for Him to live? By definition of the word Holy Spirit, He is holy, He is blameless, He is spotless. Such a pure and holy God, He cannot dwell in unclean places.
பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற அந்த பரிசுத்தமுள்ள தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவர் அசுத்தமாக இருக்கிற இடங்களில் அவர் வாசம் பண்ண முடியாது. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கு, அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கு அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவர் எப்படிப்பட்ட நிபந்தனைகள் நமக்கு வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறான்னு நாம் பார்ப்போம். If you want that Holy Spirit to live and dwell and reside within us, what are his prerequisites so that he will be able to dwell and reside within us? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. In the book of Romans chapter 12 verse 1, Paul says, you need to offer your bodies holy and as an acceptable sacrifice. Holy and acceptable sacrifice. சரீரங்களை பரிசுத்தமாய் கொடுக்க வேண்டும் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நல்லா கவனமாய் கேளுங்கள். பரிசுத்தம், சுத்தம் மாத்திரம் கிடையாது. பரிசுத்தம் என்றால் பரிபூரணம். When we say holy, it is not clean. Holy is I think it is the highest terminology that we can ever use. That means there cannot be even a dot of dirt or speck in that. The highest point of cleanliness, that is called holy. And here Paul says you need to offer your bodies holy. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் ஒப்படைக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் குளிச்சுட்டு வந்து தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னோடய கையை போட்டு தேய்ச்சக்க கண்டிப்பாக அழுக்கு வரும். அப்போ எப்படி பரிசுத்தமாய் நம்ம ஆராதிக்கிறது? நான் காலையில் 3:30 மணிக்கு ஆண்டவர் தொழுது ஜெபம் பண்ணுறதுக்காக எந்திரிப்பேன். அந்த சமயத்தில் நான் குளிக்கிறதுக்குள்ள முகத்தை கழுவிட்டு வாயை குப்பிளிச்சுட்டு பல்லு கூட விளக்க மாட்டேன். வந்து உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அந்த சமயம் எப்படி பரிசுத்தமா? அப்போ பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தம் என்று சொன்னால் எப்படி? What do we mean by holy in our body? I'm sitting here, I just took my shower and came. I'm sitting here, even if I rub my hand, I think there will be some dirt coming off. Because the body, the physical body, you cannot say it is holy. It can be clean, but we cannot say it's holy. அப்படி என்று சொன்னால் பரிசுத்தம், எப்படி பரிசுத்தத்தை நாம் அனுசரிக்கிறது? How do we observe that holiness in our body? See, in 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருப்பதில் காக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். In 1 Thessalonians chapter 5 verse 23, Paul says, let the peace of God cleanse you wholly. He is the only one who can cleanse you. And then he continues to say, your body, your soul and spirit. He is mentioning 3 things there: body, soul and spirit. When we see that we have this body, I'm standing here, you only see my body, physical body. But then within me, I have the soul and the spirit. These 3 are in one, which we don't see. So, physical life, I told you just now, and then spiritual life is where our soul and spirit is. சரீர பிரகாரமாக என்ன நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் எனக்குள்ளே ஆத்மா இருக்கிறது, ஆவி இருக்கிறது. இதை நம்மால் பார்க்க முடியாது கிடையாது. நமக்கு இந்த சரீர பிரகாரமாக ஆவி வாழ்க்கை சரீரத்தை பார்க்குறோம். இதற்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆத்மா இருக்கிறது, ஆவி இருக்கிறது. அப்போ பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று. Paul says that you need to maintain your bodies holy. How do we do that? It's a very confusing question, isn't so? எப்படி பரிசுத்தமாய் அனுசரிக்கிறது? இதற்கு தான் இயேசு சொன்னார். அப்போ நம்ம சரீரம் என்று சொல்லும் பொழுது, வேதத்தில் நம்ம சரீரம் வாசிக்கும் பொழுது அது 3ஐயும் குறிக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஐயும் குறிக்கிறது. When we read the verse as body, it includes the body, the soul and the spirit. 3 things in one. Okay, now
இந்த சரீரத்தை எப்படி காத்துக்கொள்கிறது, பரிசுத்தமாக காத்துக்கொள்வது, எப்படி அசுத்தமாவது எப்படி பார்த்துக்கொள்கிறதுன்னு சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது. இன் Matthew chapter 15 verses 18 to 20, whatever that comes out from your mouth will defile you. வாயிலிருந்து புறப்படுகிறதே உங்களை தீட்டுப்படுத்தும். அதன் பிறகு பாருங்க, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இருதயத்திலிருந்து தான் பொல்லாதவைகள் வருது, பொல்லாத சிந்தனை. அந்த வசனத்தில் நீங்கள் வார்த்துக்கொள்ளுங்க, நிறைய காரியங்கள் இருதயத்திலிருந்து வருகிறது. அப்போ வாயிலிருந்து புறப்படுகிறது, நம்முடைய கைகளினால் செய்கிறது நம்மை தீட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லும்பொழுது சரீரத்தை அது தீட்டுப்படுத்துகிறது கிடையாது. நம்முடைய உள்ளான மனுஷன் ஆத்மாவையும் ஆவியும் அதை தீட்டுப்படுத்துகிறது. எப்படி இது தீட்டுப்படுத்துகிறது? How does these things defile our body, our soul and our spirit? யோசித்து பாருங்களேன். ஓகே, அந்த முதல்ல நான் சொன்ன வசனத்தில் நான் வசனத்தை வாசிக்கல, நீங்கள் வாசிக்கல. சரி, நான் வாசிக்கிறேன் சுருக்கமாக, சீக்கிரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். Matthew chapter 15 verse 18, it says, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அது என்னென்ன? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதங்கள், விபச்சாரங்கள், நிறைய காரியங்கள் வருகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகிறன சொல்லப்பட்ட. In Galatians chapter 5 verses 19, 20 and 21, the acts of the flesh is all mentioned there. I don't want to read this verses. இப்போ இவைகள் எல்லாம் பாருங்க, பொல்லாத சிந்தனைகள் மனசுலேருந்து வருது. ஆனால் கையில் செய்கிறது, திருடுறது, களவுகள் எல்லாம் வந்துட்டு கையினால் செய்கிறோம். ஆனால் இவளெல்லாம் நம்ம செஞ்சிட்ட பிறகு, ஒருவேளை நான் உதாரணத்துக்கு நான் ஒன்று திருடிட்டு வந்து நிற்கிறேன்னு சொன்னாக்க உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நான் திருடிட்டு வந்தேனான்னு சொல்லிட்டேன். ஏன்னா சரீரத்தில் நாம் செய்கிற தவறுகள், பாவங்கள்லாம் வந்துட்டு சரீரத்தை நம்மளால் பார்க்க முடியாது. You see, if I stole something and come and stand in front of you, you will not be able to identify and say, I'm a thief, because the body will not reflect or manifest any sign of sin. நாம் சரீரத்தில் எந்த பாவங்களை நாம் செய்திருக்கிறோம் என்பது சரீரத்தில் நாம் பார்க்க முடியாது. ஆனால் வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, இருதயத்திலிருந்து வருகிறது, இவைகள் உங்களை தீட்டுப்படுத்தும். This comes from your heart and they will defile you. இருதயத்திலிருந்து வருதுன்னு சொன்னால் எங்கேருந்து வருது? ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆவியில் நாம் செய்கிற காரியங்கள். ஆவி தான் நம்ம என்ன செய்கிறது? இது சுருக்கமாக சொல்லப்பட்ட நல்லா கவனமாக கேளுங்க. சரீரம், ஆத்மா, ஆவி இருக்கிறது. ஆத்மா வந்து நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் ஆத்மா தான் சொல்லுது. இதுதான் ஆத்மா வந்து கமாண்ட் சென்டர். நம்ம செய்கிறது எல்லாச்சும் ஆத்மா சொல்லி தான் நம்ம செய்கிறோம். சரீரம் வந்துட்டு வெறும் ஒரு சரீரம் தான், பாடி. இப்போ ஒரு அழகான ஒரு மெர்சிடிஸ் கார் இருக்குன்னு, பிராண்ட் நியூ புது மெர்சிடிஸ் கார் பார்க் பண்ணி இருக்குன்னு சொன்னாக்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு, such a beautiful Mercedes car, we can say. If it just parked there, you can only say it's beautiful, that's all. And then you can say, it can perform this, that, everything, but you do not know whether it can really perform. அதோடைய தன்மைகள் என்ன, அந்த மெர்சிடிஸ் காருடைய தன்மைகள் என்ன, எவ்வளோ பவர் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் அது உள்ளே உட்கார்ந்து அதை ஓட்டும் பொழுது தான் அது என்ன செய்ய முடியும்ட்டு நீங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போன்று தான், only when you sit inside the car and then you drive, you will then know how powerful and what the car can perform. Similarly, நம்முடைய சரீரம் வந்து வெறும் ஒரு சரீரம் தான், இதால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதை நடத்துகிறது, இதை கண்ட்ரோல் பண்ணுகிறது எல்லாம் நம்முடைய ஆத்மா. அப்போ அந்த ஆத்மா செய்கிற கிரியைகள் சரீரத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. ஸோ அந்த ஆத்மாவை கிரியை செய்ய வைக்கிறது எது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவி. இன்றைக்கி நம்ம இடத்துல மனுஷனுடைய ஆவி இருக்கிறது, நம்ம ஆவியில் இருக்கிறோம். நல்ல கவனமாக கேளுங்கள், நம்ம ஆவியில் இருக்கிறோம். ஆவி உலகத்தில் நீங்களாம் பிசாசை நீங்கள் பார்த்ததில்லை. நான் ஆண்டவரின் கண்ணில் திறந்தான உதட பார்த்து ரொம்ப பயங்கரம், யாரும் பார்க்கறதுக்கு விரும்பாதீங்க. ஆவி, இப்போ நம்ம மனுஷனுடைய ஆவியை நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால், என்னுடைய ஆவி, நான் ஆவியில் நிற்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்கள்.
ஒருவேளை இந்த பக்கத்தில் வந்து பரிசுத்த ஆவியானவர் நிற்பார், இந்த பக்கத்தில் பிசாசானவன் நிற்பான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவார்? இதை செய்யாது, இப்பொழுது ஜெபிப்பதற்கு டைம் ஆயிடுச்சு, வேதத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணு என்று சொல்லுவார். இங்கே பிசாசு என்னென்னு சொல்லுவான்? பிசாசுன்ற ஆவி, இன்றைக்கி நீ ரொம்ப வேலை செஞ்சுட்டு ரொம்ப கலப்பாக இருக்கிற, இன்றைக்கி ஜெபம் வேணாம், ஒன்று வேணாம், கோ அண்ட் ஸ்லீப் அப்படின்ட்டு இந்த ஆவி சொல்லுவான். இப்போ 2 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத. இந்த பக்கத்தில் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுவார, போய் பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு. இப்போ இந்த மனுஷனுடைய ஆவி வந்துட்டு எந்த கொமான், எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்மாவுக்கு சொல்லி அந்த ஆத்மா சரீரத்தை செய்ய வைக்க போகிறது என்பது தான் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டோட வார்த்தை ஜெபிக்க நான் என்ன தான் டயர்டாக இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், ஐ மஸ்ட் ரீட் த பைபிள் அண்ட் ஐ மஸ்ட் ப்ரே. நான் கண்டிப்பாக வேதத்தை வாசித்து நான் ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி நம்ம செய்தேன்னு சொன்னால் தேவனுடைய ஆவிக்கு நாம் கீழ்ப்படிகளாக இருப்போம். அல்லது இந்த பக்கத்துலேருந்து பிசாசின் ஆவிக்கு செவி சாய்த்து, ஐயோ இன்றைக்கி டூ டயர், நான் ஜெபிக்கல அப்படின்னு சொன்னோம்னாக்க அவனுக்கு செவி சாய்க்கிறதா இருப்போம். ஆகவே இன்றைக்கு ஆவி உலகத்திலே நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார், இந்த பொல்லாத பிசாசின் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன் எபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 12, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. In Ephesians chapter 6 verse 12, we don't have a battle between the flesh and blood only, but we have to fight against the wicked spirits in the high places. பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இன்றைக்கு நமக்கு ஆவி உலகத்தில் நாம் இருக்கிற நமக்கு வந்துட்டு நிறைய பிசாசின் ஆவிகளுடைய போராட்டம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கத்தில் தேவனுடைய ஆவியானவர் ஒன்று சொல்லுவார், பிசாசின் ஆவியில் நமக்கு சொல்லுது. இன்றைக்கு இப்படிப்பட்ட நடுவில் நாம் நின்று கொண்டு யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நாம் நடக்கிறோம். அப்போ இந்த முதல்ல வாசிக்கப்பட்ட வசனத்தில் பார்த்தோம் பாருங்கள், இருதயத்துக்குள்ளேருந்து வருகிறது தான் வந்து என்ன செய்யும்? நம்மை மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இன்றைக்கு இந்த மாம்சத்துக்குரிய கிரியைகளை நாம் செய்துவிட்டு நம்முடைய இருதயம் தீட்டுப்பட்டிருந்தால் பரிசுத்தாவினர் வாசம் பண்ண முடியுங்களா நம்ம இடத்துல? பரிசுத்த தேவன் சொன்னோம், அவர் பரிசுத்தில் இருக்கிறவர்னு பார்த்தோம். நம்முடைய இருதயம் கரைப்பட்டிருந்தால், நம்முடைய இருதயம் தீட்டுப்பட்டிருந்தால் அவர் நம்ம இடத்துல வாசம் பண்ண முடியுமா? We just now read in the verses in Matthew chapter 15 verse 18. If your heart is defiled, we are talking about the Holy Spirit. The Holy Spirit, He lives only in holy places. Such a holy God, can He come and dwell within a defiled heart? யோசித்து பாருங்கள். You have to think for yourself and see. So how much more important for you to make sure that you don't get your heart defiled. அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று யோசித்து பாருங்களேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படித்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஐசையா சாப்டர் 59 verse 1, உங்கள் பாவங்களே உங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. Your sins are the one who is hiding the face of God so that He cannot see you or hear you. ஸோ நம்முடைய பாவங்கள், நம்முடைய தீட்டுகள் நம்முடைய சரீரத்தில் இருந்து வந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you need to understand and realize that if your body is defiled, how can you expect the Holy Spirit to reside within you? It is just not possible. அப்படி என்று சொன்னால் நம்ம எப்படி தான் வாழ்கிறது? எப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறது? என்ன செய்யணும்? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது விளையாட்டாக நாங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்தான பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தான்னு சொல்லும்பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நடத்தினார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அது அவர் நல்ல ஒரு உதாரணம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னாக்கா பரிசுத்த ஆவி நிரப்பப்பட வேண்டும். சரி, அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்கிறது? சங்கீதம் 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். தாவீது என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். நாம் பூமியிலே வாழ வேண்டும் சொல்லும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும்? How should we lead our life on this earth? Let's turn to Psalms chapter 15. What David says, தாவீது என்ன சொல்கிறான்னு பார்ப்போமே.
அந்த முதல் வசனத்தில் பாருங்கள், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Who can dwell in your holy hills? Who is the person? அந்த வசனத்தில் பாருங்கள், சொல்லப்பட்ட அடுத்த வசனத்தில், உத்தமனாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும், உண்மையை பேச வேண்டும், நாவினால் புறம் கூறக்கூடாது, தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அயலான் மேல் சொல்லப்பட நிந்தியான பேச்சு எடுக்கக்கூடாது. அப்புறம் 4ஆம் வசனத்தில், ஆகாத நான் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தோர்லையோ கனம் பண்ணுகிறான். 4ஆம் வசனத்தில் பாருங்கள், 2வது பகுதியில், ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இந்த வசனத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இந்த verse 4 it says, if you have promised anything, even if it incurs a loss for you, you must still fulfill it. அப்போ கர்த்தருடைய பர்வதத்தில் வாசமாக இருக்குன்னா, so the person who can live on the holy hills need to be righteous. He must be upright. He must only speak the truth in his heart. மனதார சத்தியத்தை வாயில் பேசுறதுக்கு, மனதார சத்திய உண்மையை பேச வேண்டும். No backbiting, no evil actions, no reproach. Promise is not broken. சுருக்கமாக ஒரு சாட்சி சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு சமயத்தில் ஒருத்தருக்கு வந்து நான் மெய்ட் எடுத்து கொடுத்தேன். அவங்களுக்கு மெய்ட் எடுத்து கொடுத்துட்ட பிறகு பாருங்கள், அவர் ஒரு டாக்டர், டென்டிஸ்ட். அந்த பொண்ணு வந்துட்டு வீட்லேயும் வேலை செய்யணும், கிளினிக் போயிட்டு கிளினிக் வேலை எல்லாம் செய்யணும். இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறதுனால 1 மாதத்துக்கு பிறகு அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணிட்டு, பாஸ் saya tak boleh tahan lah, saya kena kerja daripada pagi dari pukul 5 pagi sampai 11 malam. Then 1 minit pun dia orang bagi saya rehat. And then lepas tu setiap kali bila dia cakap dengan saya, dia marah saja, tak pernah senyum pada saya. ஒரு தடவை கூட என்னை பார்த்து சிரித்து பேசினே என்னை ஏசிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் 5 மணி ராத்திரி 11 மணிக்கு நான் வீட்லேயும் வேலை செய்யணும், கிளினிக்லேயும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சம்பளம் 1000 வெளிதான் சொல்லிட்டு என்கிட்ட வந்து, நீங்கள் என்னை எடுக்கலன்னு சொன்னால் நான் ஓடிடுவேன் அப்படின்ட்டு என்ன சொன்னான். அப்போ இவங்ககிட்ட போய் பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, நோ வி ஆர் பேயிங் சேலரி, வாட் ஷி ஹேஸ் டு பே, சம்பளம் கொடுக்குற வேலை செய்யணுன்ட்டு. அப்புறம் சொன்னேன், நோ இஃப் யூ டோன்ட் டேக் கேர், ஒரு மெய்டை நீங்கள் நடத்த வேண்டியது நடத்தினா அவள் ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்புறமேட்டு பாருங்கள், ஐ செட் இஃப் இந்த மாதிரின்னு சொன்னால் ஐ வில் ஹேவ் டு டேக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம சீனியர் பாஸ்டர்கிட்ட வந்து கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னார், பேசாமல் போய்ட்டு அவங்களுக்கு பாதி காசை திரும்ப கொடுத்துரு அப்படின்ட்டு. அப்புறம் நான் வீட்டில் போய் ஆண்டர் ஜோனே லாட், நான் என்னோடய வேலைலாம் செஞ்சு முடிச்சிட்டேன், ஆனால் அவங்க நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தலை, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ட்டு. அந்த சமயத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோட பேசினார். ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான்ட்டு. If you have promised something, make sure you honor your commitments, even if you incur losses. அப்போ நான் என்ன பண்ணேன், முழு காசை நான் திரும்பி கொடுத்துட்டேன். நான் 5000 வெளியே எனக்கு நஷ்டம் வந்துச்சு, சரிங்களா. பட் பிகாஸ் ஆஃப் திஸ் வேர்ஸ் ஆண்டவர் வசனம் சொன்னார், யூ ப்ராமிஸ், யூ cannot deliver, you pay refund அப்படின்ட்டு திரும்ப கொடுத்தேன். அதன் பிறகு பாருங்கள், பிடிபிலேருந்து வெள்ளைக்காரங்க 2 பேர், ஜிஎம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஜிஎம் ஐடி, அவங்க 2 பேர் எனக்கு மெய்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பேர்ட்டி நான் 3000 வெளியே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணேன். they said money no problem, just get me a good girl சொன்னாங்க. 6000 வெளியே எக்ஸ்ட்ரா நான் அவங்க மூலமாக தேவன் எனக்கு கிருபை. இந்த பக்கத்தில் நஷ்டம் வந்தாலும் நான் தேவனை வார்த்தை கீழ்ப்படைஞ்சப்படினாலே எனக்கு அங்கேருந்து ஆதாயத்தை தேவன் கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு வார்த்தை நாம் சொன்னோம் சொன்னால் அதை நான் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தை மாறாதவர். அவர் ஒரு வாக்குத்தத்தை பண்ணார், அதன் பிரகாரம் செய்கிறவர். நான் இன்னும் சின்ன சாட்சிகளை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சிரிப்பீங்க. I want to share my experiences with you. But spiritual life, what are the expectation of the Holy Spirit? It may appear to be a comedy or a joke to you, but then these are my personal experiences which I want to share so that you will also be able to follow. காடி ஒரு தடவை பார்க்கிங் பண்ணேன், நான் கூப்பன் வைக்கணும். நான் போய் சேர்ந்தது 10:20 போய் சேர்ந்தேன். அப்போ நான் கூப்பன் கிளிக்கும் போது 10:30 மணி என்று போட்டேன். நான் 10 நிமிஷம் முன்னுக்கு தள்ளி போட்டேன். நான் இப்போ போயிட்டு வரத்துக்குள்ள போன பிறகு ஆவியானார் தெரியுங்களா, ஒரு 10 நிமிஷத்தை நீ ஏமாத்துற, 10 நிமிஷத்துக்கு 10 காசு நீ ஏமாத்துற. இஃப் ஐ cannot trust you for அந்த ஒரு 10 காசில் வந்து நீ உண்மையாக கிடையாது. இஃப் ஐ cannot trust you for a 10 cents, how can I trust you and give you bigger responsibilities? ஆண்டு இப்படி உணர்த்தினார். 10 காசுல நீ ஏமாத்துறியடா, நீ என்னடா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு உணர்த்தினார் பாருங்கள். அப்புறம் பேங்க் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப இன்னொரு கூப்பன் 10-15க்கு கிழிச்சு போட்டு போனேன். நான்
பார்க்கிங் கூப்பன் அந்த 10 காசில் கூட ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்குற அருமையாக தேவன். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனாலும் இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இப்போ பார்க்கிங்கில் வந்து கூப்பன் வைக்கிறது கிடையாது. ஹேண்ட்ஃபோனில் தான் பே பண்ணுவோம். ஹேண்ட்ஃபோனில் பே பண்ணால் 1 நிமிஷம் கூட தவறாது. இப்போ போன வாரத்தில் பாருங்கள், நான் போய் பார்க் பண்ண பிறகு பார்க்கிங் அட்டென்ட் வந்துட்டு நான் பிக்கி பேங்க் அப்படின்னு சொன்னேன்னு தப்பில் லெப்பஸ் டூ ஜாம் சரி செய்ய பாலே கலவையோட க்ளூவா சிப்ளம் தப்பு அப்படி தப்ப எல்லாம் குப்போன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் தப்பு சைஸோட பாக்கி பியா செய்ய பாயா அப்படின்னு சொல்லிட்டு 60,000 கட்டிட்டு அவன்கிட்ட ஃபோனில் கட்டி நீ செக் பண்ணு காசு வந்துருச்சான்னு பார்த்து அவன் பார்த்துட்டு எஸ் சுடா பாயான்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கிங் அட்டன் கட்ட வேணான்னு சொன்னால் கூட நான் கட்டிட்டு போனேன். இது ஏன் செய்கிறேன்னு சொன்னால் பெருமைக்காக நான் சொல்ல கிடையாது. இப்படிப்பட்ட அந்த கொஞ்சத்தில் உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும் சொன்னாக்க அவர் எதிர்பார்க்கிற விதமாக அவர் சின்ன சின்ன காரியங்களை ரொம்ப கவனமாய் பார்க்கிறவர். சின்ன சின்ன காரியங்களை நாம் மிஸ்டேக் பண்ணும்பொழுது பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் கிரியை வாழ முடியாது. ஆகவே தான் பாருங்கள், ஒவ்வொரு நாள் ராத்திரி நான் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எனக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாளில் நான் ஒரு பாவமும் செய்யலை நினைக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவர் போய் சொல்கிற பற்றியா நீ இன்றைக்கி போய் சொன்ன அப்படின்னு சொன்னார். நான் என்ன போய் சொன்னேன்? எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அப்போ நான் கால் பேசுகிறதுக்கு விரும்பலன்னு சொன்னேன். ஐம் பிஸி நான் ஐம் இன் மீட்டிங் நான் யூ கால் மீ டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சுருவேன். ஆனால் அந்த சமயத்தில் உண்மையிலே நான் பிஸியாக இருக்க மாட்டேன், ஏதாவது கதை பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் அதை கூட நோட் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீ பிஸியாக இல்லை, நீ பேசிக்கிட்டு இருந்த. ஆனால் அவங்கள்ட்ட சொன்னது என்ன? ஐம் இன் மீட்டிங், ஐம் பிஸி நவ். அது போய் தானே. Don't ever say that. If you don't want to see now, okay, speak now, okay, tell them, okay, call me tomorrow. You can say like that. But don't lie saying that I'm in a meeting, I'm busy. இது எவ்வளோ சின்ன காரியம், ஆனால் ஆண்டவர் அதை நோட் பண்ணுறாருங்க. என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதிரி என்னை எத்தனை தடவை கடிந்து கொண்டிருக்கிறார். God corrects me, even in the little things. God corrects me. So, if you want to lead a holy life, so that the Holy Spirit can live or reside within us, you need to be correct in all the little things. You start from little things, then you can grow up to the highest level. நாம் சின்ன காரியங்களை நாம் உண்மையாய் நடக்கும்பொழுது பெரிய காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும்? உண்மையாய் வாழ முடியும். பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள முடியும். சரி, இப்படிப்பட்ட கஷ்டமான பரிசுத்த ஆவியான வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னு சொன்னாக்க, பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் ரொம்ப ஈஸியாக நம்ம கை கொண்டுடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவான மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படித்து பாருங்களா, அது இன்னும் கஷ்டமானது. பட் we have to follow. சரிங்களா? சரி, கடைசியான பாயிண்ட் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியான விருங்குற பிரகாரம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் வாழ்க்கை நான் வாழ வேண்டும். ஆனால் நான் பூமிக்கிற வாழ்க்கையில் நான் வாழ்கிற இந்த நாட்களிலே அநேக சமயங்களில் நம்மால் தவறு செய்யாமல் இருக்க முடியல, தவறு செய்துவிடுகிறோம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் திருப்புவோம். லெட்ஸ் டர்ன் டு Psalm chapter 51 verses 10, 11 and 12. We are living in this world. It is very, very difficult to lead a 100% perfect holy life. In this kind of situation, how do we maintain ourselves holy so that the Holy Spirit can still continue to live within us? இந்த அதிகாரத்திலே தாவீது உரியாவை கொலை செய்து போட்டார். ஆனால் தாவீது அங்கே கொலை செஞ்சது நாட்டு சட்டத்தின் பிரகாரம் அது ஒரு குற்றம் கிடையாது. ஏனென்று சொன்னால் தாவீது King David, he murdered Uriah, but then according to the laws of the land, he is not guilty because King David, he is the law. He is the law himself. He gives the orders and he gives the decree, so he is above the law. So if he does anything, it is not, he is not guilty of any offense if he commits himself. So அதனால் தாவீது பூமிக்குரிய அந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் அவர் குற்றவாளி அல்ல. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார்? தேவனே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கேன், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யிட்டேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் அந்த சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை முழுதும் வாசிங்க. ஆண்டவரத்தில் புலம்பி அழுகிறார். ஆண்டவரே, என்னை முற்றிலும் கழுவி. 2ஆம் வசனத்தில் பாருங்கள், என் பாவமறை என்னை முற்றிலும் கழுவி என்னை பரிசுத்தமாக்குங்க அப்படின்ட்டு நான் புத்தகத்தில் வாசித்தேன். எபிரேய மொழியில் எப்படி போட்டிருக்குன்னு சொன்னாக்க, அந்த காலத்தில் அம்மாலாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், துணியில் துவைச்சாக்க என்ன செய்வாங்களா, கல்லில் அடித்து துவைப்பாங்க. அந்த சமயத்தில் அம்மாவை கேட்டு பாருங்களேன், அந்த காலத்தில்
வீட்டுக்கார் மேலே கோவம் வந்துருச்சுன்னு சொன்னாக்க அவங்க வீட்டுக்கார் மேலே உள்ள கோவம் எங்கே கட்டுவாங்கன்னா அவரோட சட்டை மேலே கட்டுவாங்க. அடிக்கிற அடியில் பாருங்கள், சட்டை கிழிஞ்சு போகிறதுக்கு இந்த மனுஷனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி அடித்து துவைப்பாங்க. தாவீது அந்த விதமாக ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, என்னை நீங்கள் எப்படி அடிக்கணுமோ அடிங்க, அடித்து என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலேருந்து முற்றிலே என்ன கழுவுங்க, பரிசுத்தமாக்குங்க என்று தாவீது ஜெபம் பண்ணார். முதல்ல வசனத்தில் பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் காட் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை நம்ம பரிசுத்தமாக்குறது அந்த தேவன் மாத்திரம் தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். அவர் பரிசுத்தமாக்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரம் 3 சேர்த்து அவர் பரிசுத்தமாக்குவார். தாவீது பாருங்க, தேவனுக்கு முன்பு அப்படி மனம் கசந்து அழுது ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குன்ட்டு ஜெபம் பண்ணார். மனம் திரும்பி சொன்னார். அப்பொழுது 10 அவர் சொல்கிறார் பாருங்க, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. லார்ட், கிரியேட் இன் மீ அ கிளீன் ஹார்ட். கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்ல போனாக்க, லார்ட் ரீஃபார்மேட் மை என்டையர் ஹார்ட் டிஸ்க் so that all the old data be wiped off completely and let the hard disk be clean completely. என்னுடைய இருதயத்தில் இருக்க எல்லா கரையில் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு முற்றிலுமாக நீக்கப்பட்டு ஒரு புது இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஜெபம் பண்ணுறார். அதை அடுத்து பாருங்கள், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். Create in me a clean heart and renew a right spirit. What is right spirit? நிலைவரமான ஆவினா என்னது? நிலைவரம் என்றால் என்ன? எனக்கே புரியலைங்க. நிலைவரம்னு சொன்னால் கதவுல அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, டோ ஃப்ரேம் சொல்லுவோம், அதுதான் நிலைன்னு சொல்லுவோம், நிலைவரம். அப்படின்னு சொன்னால் நிலைவரமான ஆவின்னு சொல்லும் பொழுது ஒரு உறுதியான ஆவி, ஒரு நிலையான ஆவி. that means இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு ஆவி. when he says give me a right spirit, that means he is telling give me the right spirit, that means I will not go left right. அப்படிப்பட்ட ஆவி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். cast me not away from thy presence and take not thy holy spirit from me. அவருடைய சமூகத்திலேருந்து என்னை தூக்கி வீசிடாதீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து, அந்த சமயத்தில் தாவீது சொல்கிறார், பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதிருங்க. அங்கே கரை இருக்கும் என்று சொன்னால், தீட்டு இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை நாங்கள் வாசம் பண்ண முடியாது. அடுத்த வசனத்தில் பாருங்கள், ரட்சணத்தின் சந்தோஷத்தை தரும் உற்சாகமான ஆவி எனக்கு கொடுங்க என்று தாவீது சொன்னார். இப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த விதத்தில் காத்துக்கொள்வோம். தேவனுக்கு பிரியமாக பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும் சொன்னால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருக்கும்பொழுது தான் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த ஜெப பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. சேர்ந்து பாடி நாம் ஜெபத்தோடு கூட நாம் முடிக்கலாம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணிப்பேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் முழுவதுமாக உடைய கருத்தில் ஒப்பிக்கிறங்க தாவே.
நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் வாசம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. இந்த வேலையை நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேங்க கர்த்தாவே. உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பரிபூரண சுகம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதம் அளிப்பாராக. சந்தோஷமாக இருங்கள், ஆவியிலே கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.